Hey guys, welcome back to our channel. Today is Sunday, so special என்னது அப்படின்னு பார்க்கலாமா? இன்னைக்கு ஒரு அவுட்டிங் போகிறோம், அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாஞ்சிக்கலாம்ல. சண்டே ஸ்பெஷல் என்னது இன்னைக்கு? கவர்மெண்ட் பஸ்ஸில் போகிறோம். நான் பஸ்ஸில் வந்து போய் மூஞ்சி தெரியுதான் தெரியல. பஸ்ஸில் போய் கிட்டத்தட்ட 1 year மேலே ஆச்சு. நீ போயிட்டா? அதான் போய் ரொம்ப நாள் ஆச்சு. போய் 1 year மேலே ஆச்சு. அதுவும் மேலூருக்குன்னா பஸ்ஸில் நான் போய் ரொம்ப நாள் ஆச்சு. அதான் இந்த ரோஸ் பஸ்ஸில் போய் கவர்மெண்ட் பஸ்ஸா? ஆமாம், நான் மதுரையில் இருக்கும்போது போனது. அதுக்கப்புறம் நான் போகவே இல்லை. பார்ப்போம். டிக்கெட் புக் பண்ணியாச்சு. ஸோ போய் என்ன படங்கிறத வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அங்கே பாரு போஸ்டர் ஒட்டிருக்கு எங்கள் ஊரில். ஆமாம், நேற்று ரிலீஸ் போஸ்டர் ஒட்டியிருக்காங்க. ஆனால் தியேட்டரில் படம் ரிலீஸ் ஆகலை. என்ன சொல்கிறது? நாங்கள் மூவி பார்க்குறதுக்காக தான் ஊர் விட்டு ஊர் போயிருந்தோம். சிவகங்கையிலேருந்து மேலூர் போயிருந்தோம். 10:30 ஷோ. 10 o'clock போய் நாங்கள் அங்கே போய் இறங்கினோடனே இன்றைக்கி டீ குடிக்கலன்னா அன்றைக்கி டே ஸ்டார்ட் ஆகாது. ஸோ டீ குடிச்சிட்டு போகலாம் சொல்லிட்டு அங்கே ஒரு பேக்கரி டீ சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் தேட்டருக்குள்ளேயே நாங்கள் என்ட்ரி ஆனோம். சொல்லுங்க எல்லாரும். The epic of பாபநாச மூவில கமல் குட்டி வருவார்ல, அந்த மாதிரி தென்காசிக்கு போகிறோம். அப்பா எம்பா மேலூர் கணேஷ் தேட்டர் வந்து இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன். அண்ட் இந்த மாதிரி தேட்டர் சென்னையில் பார்த்துருக்கேன். நம்ம ஊரில் இந்த மாதிரி பார்த்ததே இல்லை. உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு தேட்டர். எல்லா பக்கமும் சும்மா பீட் பாக்ஸ் மாதிரி டமால்னு வெடிச்சிட்டே இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. முக்கியமாக தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்குறக்காக அந்த மூவிக்கே எல்லோரும் வந்தோம். பாகுபலி இது வரைக்கும் ஃபஸ்ட்டு தேட்டரில் விட்டப்போ நான் பார்க்கவே கிடையாது. அது பார்க்கணும் ஆசைப்பட்டப்போ நல்லா போக முடியல. பட் இப்போது part 1 part 2 2 சேர்த்து இந்த எபிக்காக விட்டுருந்தாங்க. உண்மையிலே செம்ம தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸுங்க. ஆக்சுவலாக இதுக்கப்புறம் அது இருக்குமா இல்லை மூவி எடுத்துருவாங்களான்னு தெரில. பட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். செம்மையாக இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸு. அது ஃபஸ்ட்டு ஃபோனில் பார்த்ததை விட தேட்டரில் பார்க்குறது உண்மையிலே வேறு லெவல் தான். கழுத்து இருக்கு. இப்படியே வாங்கினா செம்மையாக இருக்குது. மேலேயே டிக்கெட் போட்டுருக்கலாமோ? நான் கடை மட்டுமல்ல நம்பிக்கையாலும் ஒரு ஹாஸ்பிட்டலோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டேமேஜ் பண்ண முடியும். சென்னையில் உள்ள பிரபல மையத்தில் குழந்தைகளின் உடலில் மாற்றம் ஏற்பட்டுள்ளதாக மருத்துவ ஆய்வில் கண்டறியப்பட்டுள்ளது. இவ்வளோ பெரிய தேட்டர் நான் பார்த்துருக்கேன், சென்னையில் பார்த்துருக்கேன். சிவகங்கையில் இருக்காது. இது பாகுபலி படம், அதனால் கூட்டம் இருக்காது. பாகுபலி த எபிக் அது வந்துடுவோம். அதனால் கூட்டம் மோஸ்ட்லி இருக்காதுன்னு நினைக்கிறேன். தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் நான் பார்த்ததில்ல பாகுபலி படம். ஸோ பார்க்கணும் ஆசையில் வந்திருக்கோம். ஊர் விட்டு ஊர் வந்துருக்கோம். சிவகங்கையிலேருந்து மேலூர். ஐயோ பஸ்ஸே பார்த்து தான் யோசிச்சேன். தரமாக இருக்குது தேட்டர், தரமாக இருக்குது. ஆள் வராங்க கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 100 பேர் வருவாங்க, 150 வருவாங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஆள் நம்ம வேறு சீட்டில் உட்காந்துருக்கோம். ஆள் வந்து இடத்துக்கு போய்
தங்க உலகி செகண்ட் மூவி அது. தூங்கிருங்க, பேசாம தூங்கிடும். இதே வயிற்றுல இருக்கும் போது 12 மூவி பார்த்துட்டேன். மேல ராஸ்பிகர் வச்சிருக்காயிரா, யாரா கண்டுபிடிச்சா? அப்பா அப்பா எடுக்கவே இல்லை. ஹாய் சொல்லுங்க. ஹாய் சொல்லுங்க. இல்ல தம்பியை பார்த்து மாடர்ன் ஸ்டுடியோஸ் தயாரிக்க என்னது இது? ஓ, இன்ட்ரோவே டிஃபரெண்டா வச்சிருக்காங்க. எப்படி இருக்குங்க? பார்ட் 1 பார்ட் 2 எத்தனை தடவை பார்த்தாலும் இது உண்மையே தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் தான். இந்த சீன் அப்படி கோஸ் பம்ப்ஸ். எனக்கு தெரிஞ்சு பாகுபலி 2 விட பாகுபலி 1 எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதோட ஒவ்வொரு சீனும், இந்த ரம்யா கிருஷ்ணன்லேருந்து பிரபாஸ் சீன்ஸ்லேருந்து எல்லாமே வந்து செம்ம கோஸ் பம்ப்ஸ். ஒவ்வொரு சீனும் இப்படி சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. உண்மையிலே நான் வந்தது வந்து நான் வேஸ்ட்டுன்னு கடைக்கு சொல்லவே மாட்டேன். அவ்வளோ ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன். ஃபைனலி இன்டர்வல் வந்துட்டு 10:30 ஸ்டார்ட் பண்ணிவிட்டு 12 o'clock இன்டர்வல் விட்டாங்க. 1.5 hours வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஓடிச்சு. தென் எல்லோரும் கேன்டீன் போயிட்டோம். ஆஸ் யூஷுவல் அங்கே ரேட் எல்லாமே வந்து தேட்டருக்கு ஏற்றாப்புல தான் வச்சுருந்தாங்க. எல்லாமே ஓகேவாக தான் இருந்துச்சு. நமக்கு என்ன வேணுமோ அதை வாங்கிட்டு செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எடுப்போம்ல. இல்லை உள்ளே போய் சாப்பிடணுமா? அண்ட் நம்ம தளபதியோட ஜனநாயகன் ட்ரெய்லர் டீசரான்னு தெரில, இது வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இதான் ஃபஸ்ட்டு தேட்டரில் இதையும் நான் பார்க்குறேன். இதுவும் செம்ம மாசாக இருந்துச்சு. அண்ட் அப்படியே ஃபைனலாக படம் முடிச்சுட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டோம். இங்கே ஃப்ரண்ட் ரோவில்னா சீட்டு சூப்பராக இருந்துச்சு. படுத்துகிட்டே பார்க்குற மாதிரி ஹாயாக இருந்துச்சு. அப்புறம் இங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டோம் வீட்டுக்கு. ஆக்சுவலாக மூவி முடிச்சுட்டு அங்கேயே லஞ்சு முடிச்சுட்டு வராதான் பிளான். பாபநாசம் படத்தில் தென்காசி சுற்றி காட்டுவார்ல கமல், அந்த மாதிரி தான் பண்ணணும்னு நினச்சோம். பட் அடித்த வெயிலுக்கு எப்படா வீட்டுக்கு போங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அப்படியே ரிட்டன் பஸ் ஏறி வீட்டுக்கு வந்தாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா பாய். நம்ம சேனலை தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க, அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.